திமுகவில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு சார். அதனால் உண்டு கொழுத்த நண்டு அந்த பொந்துக்குள்ளே அடங்காதான். அதுபோல் தாவேக்காக்கு இவங்க உணவாகிறாங்க. தொண்டர் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்கள் மனதை எப்படி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொதுச் செயலாளர் பக்கம் எங்கள் இயக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ போகிற போக்கில் திமுகவும் அதிமுகவும் கூட்டு அவங்க மந்திரி சபை இது யாருக்குடா இழுக்கு? அங்கே தாவேக்கா காரணம் இருக்கான். விஜயபாஸ்கருக்கு கொடுத்தா அவன் கேட்பான்ல, இன்னைக்கு விஜயபாஸ்கர் எப்படி சீட்டு கொடுப்பான்னு. இதெல்லாம் இவங்க பகல் கனவு காண்றாங்க. நம்ம போன உடனே எடப்பாடியாரால் கிடைத்த வெற்றி தான் உங்களுக்கு. உங்ககிட்ட ஒப்படைச்ச உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளை நீங்கள் ஜெயிக்க வைக்க வக்கு இல்லாதவனுங்க, வழி இல்லாதவனுங்க. 2021 2026 தேர்தலில் விராலிமலை மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. தனக்கு மேலே இன்னொருத்தன் வந்துட்டா அவனுக்கு இந்த நம்மளுடைய இடம் போயிடுமோன்ற அந்த குள்ளநரி புத்தியால் தான் அந்த மாவட்டமே கெட்டுது. எங்கள் எடப்பாடி அப்படிலாம் ரெண்டு நாக்கு கிடையாது. ஸ்டாலின் மாதிரி உதயநிதி மாதிரிலாம் ரெட்டை நாக்கு படைச்சவர் கிடையாது. ஒரு சொல். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கங்க. அதிமுகவில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு சார். அவரோட ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சா நாங்கள் எங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க சார். இதை எப்படி சார் ஒரு தொண்டனா பார்க்குறீங்க? ஒரு 25 பேர் சி.வி. சண்முகம் தலைமையில் கூட சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். வேலுமணி, தங்கமணி எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு அளித்தாங்க. ஆதரவு பொதுச் செயலாளரை கேட்டு போயிருந்தால் பரவாயில்ல. பொதுச் செயலாளர் அனுமதி இல்லாத போனதால் அவங்கள கட்சி பதவியெல்லாம் எடுத்து நீக்கினார். எடுத்து உடனே ஒரு 13 நாள் 15 நாள் பொறுத்து மேல் நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுன்ற ஒரு சட்ட விதி இருக்குது அதிமுகவில். அந்த அடிப்படையில் ஒரு 10-15 நாள் கழித்து திரும்ப மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு, அப்போது எடப்பாடியார்கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. திரும்பவும் இணைஞ்சாங்க. இணைஞ்சிட்டு பொதுச் செயலாளரை பார்க்கல. மன்னிப்பு கடிதம் மட்டும் ஆள் மூலமாக கொடுத்து அனுப்புனாங்க. அதையும் அவர் உதாசீனப்படுத்தலை. அதுக்கு மத்தியில் கட்சி இயங்கணும்ல. ஒவ்வொரு யார் யார் வந்தாங்களோ அங்கே மாவட்ட செயலாளர்களை நிர்வகிக்கிறதும் அப்படி எல்லாரையும் மாவட்ட செயலாளர்லாம் போட்டாங்க. தான் எப்பவுமே ஒரு கெத்தில் இருக்கணும், அந்த மாவட்டத்தை நாம் வச்சது தான் சட்டமாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம வந்தவொடனே நம்மளை அங்கே வச்சுடுவாங்க, எடப்பாடியார் பொதுச் செயலாளர் வச்சுடுவார்னு சொல்கிற அடிப்படையில் இவங்க என்ன பண்ண எதிர்பார்த்தாங்க. அது எப்படி நடக்கும்? அது நடக்காதுல்ல. அப்போது இவர் என்ன எடப்பாடியார்னா தீர்மானிக்கிறார், அங்கே 6 தொகுதி 4 தொகுதி இப்படி இருக்குது. சரி, 2 தொகுதியாக ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிக்கலாம், இவர் இவங்களையும் கைவிடாத அளவுக்கு அப்படின்னு அவர் அதுக்கு எடுத்தங்கழுத்தம் செய்ய முடியாது. அதுக்கு கொஞ்சம் கால நேரம். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அதாவது போன 4-5 பேரும் நாம் போனவொன்னே அவங்களெலாம் எடுத்துகிட்டு நம்மளை அந்த இடத்துல உட்கார வச்சுடுவாங்க. என்ன இது நியாயமாக? அப்போ அவன் என்ன நினைப்பான், ஏன்னா அவசரத்துக்கடா அவங்க எல்லாருமே இவங்க போனாங்க பாரு, இவங்க வெற்றிக்காக உழைச்சவங்க, ரெட்டலைக்காக பாடுபட்டவங்க, அதிமுக காரங்க, என்ன உங்கள் கீழே இருந்து பணி புரிஞ்சவங்க தான், வேலை செஞ்சவங்க தான். அவங்க யாரோ புதுசாக எடுத்துகிட்டு நுழைச்சில்ல. இவர் சி. விஜயபாஸ்கர் அங்கே தீர்மானம் இயற்றியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அந்த மாவட்டத்தில் தாவேக்கார அந்த கட்சிக்காக மன்ற உறுப்பினராக இருந்து சினிமா ரசிகராக இருந்து போஸ்டர் ஓட்டினவன், பால் அபிஷேகம் பண்ணவன், இப்படியெல்லாம் சில தற்குறிகள் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் விட்டுட்டு சி. விஜயபாஸ்கரை கூப்பிட்டு நீ தாம்பா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது எப்போ வரும் எலெக்ஷனு, ஆட்சி நடக்குமா நடக்காதா அதெல்லாம் அப்பாற்பட்ட கதை. தொடர்ந்து நடந்தாலும் இடைத்தேர்தல் வரும்ல சார். இடைத்தேர்தல் அப்போ அங்கே இருக்கிற தாவேக்காரன் சும்மா இருப்பானா, இவருக்கு கொடுத்துட்டா? அதை விஜயபாஸ்கருக்கு ஆதரவாளர்கள் தான் அப்படி தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பாளர்கள் அதிமுக காரங்க அங்கே இருக்காங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அங்கே தாவேக்காரனும் இருக்கான். அவனை விட்டுட்டு விஜயபாஸ்கருக்கு கொடுத்தா அவன் கேட்பான்ல, இன்றைக்கி விஜயபாஸ்கர் எப்படி சீட்டு கொடுப்பான்னு.
இந்த குளறுபடி வரும்ல. அதனால் இதெல்லாம் இவங்க பகல் கனவு காண்றாங்க. நம்ம போன உடனே மாஃபியா கும்பல் மாதிரி நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்லாம், போகலாம், வரலாம். இது வரைக்கும் சாப்பிட்டு பெருச்சாரி மாதிரி கொழுத்தவனுங்கள்ல, உண்டு கொழுத்தவனுங்க. அதனால் உண்டு கொழுத்த நண்டு அந்த பொந்துக்குள்ளே அடங்காதான், மேலே வந்து தலையை கட்டி இன்னொருத்தருக்கு உணவாகுமா. அதுபோல் தாவேக்காக்கு இவங்க உணவாகிறாங்க. என்ன விஜயும் அதில் வந்து சூப்பர் கில்லடி இவங்களெல்லாம் பார்த்து இணைச்சிக்கிறாரே தவிர இவங்கள ஒரு நிலநிறுத்தலை பார், நட்டாத்தில் விட்டவர் தான். விஜயபாஸ்கர் தொடர்ந்து ஒரு 2 நாளாக ராஜினாமா கொடுத்ததுலேருந்து எடப்பாடியாரை வந்து தாக்குற விதமாக வந்து பேசிட்டு வர்றாரு, அறிக்கை வெளியிறாரு. அதில் என்ன அறிக்கைனா, முதல் நாள் வந்து சொல்கிறாரு, ஒருத்தர் எடுத்த தவறான முடிவால் இன்றைக்கி அதிமுக சோதனையை சந்திச்சுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, தொண்டர் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்கள் மனதை எப்படி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் வந்து அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆனால் விமர்சனம் பண்ணிகிட்டே வராரு. போகிற புறம்போக்கு பன்னாட நாய், குடிகார நாய் என்ன சொல்லுவான், ஏதாவது சேர்த்த வாரி இறைக்கணும். தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கான் என் எடப்பாடியார் பக்கம், எங்கள் பொதுச் செயலாளர் பக்கம், எங்கள் இயக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ போகிற போக்கில் திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டு அவங்க மந்திரி சபை, இது யாருக்குடா இழுக்கு? என்ன சொன்னீங்க முதல்வர்? அது கிடையாது, அந்த பேச்சுவார்த்தையே நடக்கலை. அது எங்களை போன்றவர்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த நம்பிக்கை எடப்பாடியார் மேலே இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், எடப்பாடியார் முதலமைச்சர், அப்போ யாருக்கு இழுக்கு? நீ தான் வந்து சேர, திமுக தான் வந்து சேருது. அண்ணா திமுக போய் சேரணும் நீ உங்கள் வாயாலேயே வரலையே. எடப்பாடியார் முதலமைச்சர், கூட்டு மந்திரி சபை அப்படின்ற மாதிரி திமுக தான் வருது அவர்கிட்ட. அதுவே திமுகவுக்கு இழுக்கு என்ன? அதனால் எங்கள் மேலே சேத்தவாரி பூசிட்டு அப்படியே தன்னை வந்து இப்போ நல்ல காமிச்சிக்கிறதுக்கு இவங்க போடுற நாடகம் இதெல்லாம். இப்போ சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வி உதயகுமார் நேற்று ஒரு வீடியோ மூலமாக அறிக்கை சொல்லியிருந்தார். நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி வந்தீங்க, ஆனால் அதிமுக எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதே அருமையான கேள்வி அது. உதயகுமார் அருமையாக கேட்டிருக்காரு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பின்னோக்கி பார்க்கும்போது, ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும்போது எல்லாமே அடிமட்டமான சூழ்நிலைக்கு இருந்தவங்க இன்றைக்கி பல ஆயிரம் கோடி புரட்சி தலைவியை ஏமாற்றி, புரட்சி தலைவரும் ஆட்சி அமைக்கும் போது மந்திரிகள்கிட்ட எதுவுமே வாங்கலைங்க. அவர் உங்களுக்கு வேண்டியது நீங்களே வச்சிங்க, கட்சியை ஒழுங்காக நடத்துங்க போதும். அதாவது அம்மா இருக்கும்போதாவது இந்த வார்த்தையை சொல்லலாமா என்னன்னு தெரியல, சசிகலா கிட்ட ஒரு பங்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இவர் அப்படி இல்லை, எல்லாமே நீங்கள் எடுத்துக்குங்க, கட்சியை ஒழுங்காக வழி நடத்துங்கன்னு சொன்னவருங்க இவர். அது மட்டும் இல்லாமல் 195 தொகுதியான 234 தொகுதியில் 195 தொகுதியில் 2 முறை உங்களை வெற்றி பெற செய்ததும் எடப்பாடியார் தான். இல்லை, அதை தான் இன்னைக்கு ஒரு பதிலடி மாதிரி கொடுத்துருக்காரு. தலைமை சரியாக இருந்தனால தான் விஜயபாஸ்கர் வெற்றி பெற முடிஞ்சு அப்படின்னு இன்னைக்கு அதை கேள்வி கேட்கும்போது பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரியும். உதயகுமார் சொல்லியிருக்காரா? எடப்பாடியாரே சொல்லியிருக்காரு. அதானுங்க உண்மை, அதுதான் உண்மை. நான் தான் அடிக்கடி சொல்கிறேனே, எடப்பாடியாரால் கிடைத்த வெற்றி தான் உங்களுக்கு. உங்கள் கிட்ட ஒப்படைச்ச உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளை நீங்கள் ஜெயிக்க வைக்க வக்கு இல்லாதவனுங்க, வழி இல்லாதவனுங்க, இருமாந்து இருக்கும்போது எல்லா சொத்துக்களையும் சேர்த்து அனுபவித்தவங்க, மகாராஜா வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவனுங்க, இன்றைக்கி எடப்பாடியார் மேலே புழுதி வாரி தூத்துறாங்கன்னா, தொண்டர்கள் நாங்கள் சரியாக இருக்கிறோம், எங்கள் கட்சியை நாங்கள் வழி நடத்திக்கோம், உங்கள் வேலையை பாருங்கள், போகிற வழியில் எதையும் தூக்கி வீசிட்டு போகலான்னு பார்த்தா அந்த அவர் மேலே சந்தனம் தான் விழும், உங்கள் மேலே மலம்தான் விழும். ஆனால் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து 2021, 2026 தேர்தலில் விராலிமலை மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் 3 முறை வந்து புதுக்கோட்டை மாவட்டம் வந்து தோல்வி அடைஞ்சு. அங்கே வந்து அதிகமாக வந்து விஜயபாஸ்கர் தான் இளைஞர், நான் ஓடுறேன், இந்த தொகுதியை நான் இந்த மாவட்டத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் கடந்த 10 வருடங்களாக விராலிமலை மட்டும்தானே ஜெயிச்சிட்ருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் கொஸ்டின் அது. இது எதுக்கு நல்லா பதில் சொல்லணும். குள்ளன் இருக்கான் பாருங்கள், விஜயபாஸ்கர் குள்ளன் கல்லன், சரியான திருட்டு பயவன். அதாவது சிரிச்சா மாதிரியே பேசுவாங்க, தனக்கு மேலே யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் படைச்சவன். தனக்கு மேலே இன்னொருத்தன் வந்துட்டா அவனுக்கு இந்த நம்மளுடைய இடம் போயிடுமோன்ற
அந்த அதாவது குள்ளநரி வேஷம், குள்ளநரி புத்தி அவனுக்கு, குள்ளநரி புத்தி ஜாஸ்தி. அந்த குள்ளநரி புத்தியால் தான் அந்த மாவட்டமே கெட்டுது. தான் எப்பவுமே அப்படி டாப்பில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்கள வரவிடாத பண்ணதுக்கே இவனுடைய வேலை. இதுக்காகவே பணம் செலவு பண்ணி மாற்றுக் கட்சி வேட்பாளருக்கு பணம் கொடுத்து அவங்கள வெற்றி பெற வச்சதும், அதிமுக தோல்வி அடைய வச்சதும் இவன் தான் முதல் காரணம். ஏன்னா அந்த மாவட்டம் முழுக்க குறுநில மன்னன் போல் நாம தான் இருக்கணுன்றதுக்காக பண்ண வேலை இது. இப்போ வந்து மிதுன் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு மீடியா ஊடகம்லாம் வந்து பயங்கரமாக ஒரு பில்டப் கொடுத்துச்சு. இதை வேற சிவி சண்முகம் வேற பயங்கரமாக வாரிசு அரசியலை வந்து கையில் எடுக்கிறாரு, அதனால தான் எங்களை சேர்த்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? என் பையன் என் கட்சியில் தான் இருப்பான். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அப்படின்னும் போது தான் வாரிசு அரசியல் அடிப்படையாக வரும். நானே அதிமுக, என் பையன் பிறப்புலேயே அதிமுக. அப்போ என் பையன் வேறு எங்கே போவான்? என் கட்சியை நோக்கி தான் வருவான். ஆனால் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். மிதுன் அடிப்படை உறுப்பினர் அதிமுக, இந்த கட்சி பதவி எதுவும் அவர் வரமாட்டார்னு ஏற்கனவே சொன்னார் மு க ஸ்டாலின். என் பையன் வந்து என் குடும்பத்தை என் மருமகனோ என் மகனோ மகளோ அரசியலுக்குள் வரவே மாட்டாங்க. இதை உறுதியிட்டு சொல்கிறேன், அறுதியிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இளைஞரணி செயலாளர் ஆக்கினார். அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆக்கினார். எம்எல்ஏ ஆக்கினோன்னு நீங்கள் என்ன இவர்கிட்ட உதயநிதிக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்னங்க அமைச்சராக? அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்க தான் எங்கள் அப்பா அதை சொல்லுவார். அடுத்து துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க. எங்கள் எடப்பாடி அப்படிலாம் 2 நாக்கு கிடையாது, அவருக்கு ரெட்டை நாக்கு கிடையாது. ஸ்டாலின் மாதிரி உதயநிதி மாதிரிலாம் ரெட்டை நாக்கு படைத்தவர் கிடையாது. ஒரு சொல் நிச்சயமாக அவர் செய்வார். ஆனால் எங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் நாங்கள் வேண்டுதல் வைக்கிறோம், மிதுனை கொண்டு வாங்க துணை பொதுச் செயலாளர் அப்படிலாம் வேணாம், ஐடி விங் மற்றபடி ஏதாவது ஒரு பொறுப்பு கொண்டு வாங்க. என்ன உங்கள் பிள்ளை எங்கே போவார்? அதிமுக ரத்தம் தானே, நீங்கள் அதிமுகக்காரர் தானே, புரட்சி தலைவர் இருந்தவர் தானே, நீங்கள் இந்த கட்சியை வழிநடத்திட்டு போகிறவர் தானே இந்த 10 வருஷமாக, அவரை கொண்டு வாங்க வேறு பதவிக்கு, எங்களுடைய வேண்டுகோள். இப்போ வந்து எடப்பாடியார் வந்து இன்றைக்கி வந்து அசம்பிளியில் போயிட்டு வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 276 வழக்குகள் வந்து பெண்களுக்கு எதிரான வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. ஆமாம், அதில் ஒரு 150 வழக்குகள் வந்து பாலியல் சம்பந்தமான வழக்குகள். ஆமாம், அதில் குறிப்பாக 101 வழக்கு வந்து போக்சோ வழக்கு. நீங்கள் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் பிரச்சாரம் பண்ணும்போது வீரவசனம் பேசுனீங்க விஜய், இப்போ உங்கள் ஆட்சியில் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் சார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன்னு, திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி, அல்லு சில்லுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு சொன்னார் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய். உண்மைதான், அது வந்து உண்மை இப்போ தான் தெரிய வருது. ஏன்னா திமுகவில் நடந்த அதே நிகழ்வு தான் இந்த 38 நாட்களில் நம்ம எடப்பாடியார் இன்னைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் பேட்டி கொடுத்துருக்காரு. 150 போக்சோ, 128 பாலியல் பலாத்காரம், 100 சில்லறை ஏதோ போதைப் பொருள் கொலைகள் அப்படி சொல்லிட்டு பட்டியல் கொடுத்துருக்க. இந்த 38 நாளில் திமுகவுக்கும் இவங்களுக்கும் தான் போட்டி. இந்த விஷயத்தில் நாம் கிளியராக இருக்கோம், மக்களை சென்றடைவோம், மக்களுக்கான பணி ஆற்றுவோம், மக்கள் பார்வையில் பட்டுக்கிட்டே இருப்போம். புரட்சி தலைவர் வித்திட்ட கட்சி, புரட்சி அம்மா கட்டி காத்த கட்சி, எடப்பாடியார் 10 வருடமாக தன் ஆளுமையின் கீழ் எங்களையெல்லாம் வழிநடத்துகின்ற கட்சி. சில புல்லுருவிகள், புறம்போக்குகள் இந்த நாசகார கூட்டெல்லாம் போயிட்டு நம்ம கட்சி தெளிந்த நீரோடையாக இருக்கும், நம்ம வெற்றி வாய்ப்பு உறுதி. இதை நோக்கி படையெடுத்தா இளைஞர்களை வழிநடத்தி மூத்தவர்களை அவங்கள வழிநடத்தி போயிட்டே இருந்தோம்னா நம்ம கட்சிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். வணக்கங்க, வாழ்த்துக்கள்.